பிதா குமாரன் பரிசுத்தாவின் நம் அனைவரை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். நாம் யாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. என அன்புள்ள பரமதாசனை தேவன் இந்த புனித நாளில் எங்களை ஒன்றாய் கூட்டு சேர்த்து முத்தைக்கு சொல்லி இப்போ இந்த ஆராதனை உமது அடியாரும் திருவார்த்தை நாங்கள் நம்மை கேட்கிறோம். அதை மனதில் கொண்டு உண்மைக்கு ஏற்படைய வாழ்க்கை வாழணும். பரிசுத்த ஆவியானவர் கொண்ட அன்புடைய வேண்டும் அதை இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிய சுவாமி. இந்த ஆராதனை காரணமாக கர்த்தர் கொண்டாடும் 142வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை 142. தேவபிதா என்ற மெய்ப்பனந்தோம் சிறுமை காட்சியாகிறேன் என்கிற பாடலை பாடுவோம்.
இந்த கிறிஸ்துவ விசுவாசத்தில் நாங்கள் உறுதியாய் நிற்பதின் வழியால் நாங்கள் எங்களுக்கு விரோதமாக யாவரும் உம்மால் காப்பாற்றப்படும் வாழ்க்கை தேரலே வேண்டுமென்று உம்மோடு பரிசுத்த ஆவியோடு என்னைக்கு ஜீவிக்க அரசாளரை வேண்டாமே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசித்து கேட்போம். அது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 துவங்கி 14 முடிய. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 துவங்கி 14 முடிய. வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 இலிருந்து 14 வரை. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுதும் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேல் கன்னிகள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் கர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். வாசிக்கப்பட வேண்டிய வாசிப்பாயிற்று. மகிமுள்ள கடவுளை தேவரே பரிசுத்த, வளமுள்ள கடவுளை தேவரே பரிசுத்த, எண்ணமுள்ள கடவுளை பரிசுத்த பரிசுத்த. ஆமென். நாம் அனைவருமாக நம்முடைய விசுவாச அறிக்கையை விசுவாச அறிக்கை மூலமாய் பயபக்தியோடு எடுப்போமாக. வானத்தையும் பூமியை படைத்த சர்வத்திற்கு கடவுளை விசுவாசிக்கிறேன். நாம் அறிக்கையில் இந்த விசுவாச அறிக்கையிலே மரணவரை உறுதியாக இருக்கு. தெய்வம் தாமே நமக்கு கிருபை தயவு செய்வாராக. ஆமென். நாம் அமர்வோம். அருளுரை காரணமாக 15ஆம் ஞானப்பாட்டின் முதல் 2 வரிகளை பாடுவோம். ஞானப்பாட்டு 15 முதல் 2 வரிகள். குணமடை சீர்விட்ட ஆதாம் ஜாதி இங்கே பாடு. Amen.
தலைகளை தாழ்த்தி ஜெபங்களிலே கடந்து செல்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, விதையாவுள்ள கருத்திலிருந்து பெற்ற நன்மைகளில் ஒரு பகுதியை நாங்கள் காணிக்கையாய் எங்கள் இதயத்தோடு ஏற்படுத்திருக்கிறோம். கொடுத்த கரங்களையும் உள்ளங்களையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்து எங்கள் நல்ல ஆண்டவரே, உங்களுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய கிருபையை ஆண்டவர் நீர் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீர். எல்லாவற்றிலும் உண்மை நாட்கள் முன்வைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையின் காரியங்கள், இந்த வழிகள் அனைத்தும் அது எங்களுக்கு கிடைக்கப்படுகிறதாம் இல்லை. ஆண்டவர் நீர் எங்களுக்கு படைத்திருக்கிற இந்த காலங்களும், ஆண்டவர் நீர் தந்திருக்கிற ஆசுவாத்தின் தருணங்கள் காலங்கள், இவைகளை நாங்கள் சரியாக ஆண்டவரை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது ஆண்டவருடைய நடத்தலை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கிருபையை அனைத்து மக்களும் பெற்றுக்கொண்டு இந்த சபையும் விசுவாச குடும்பங்களும் ஒரு காலம் துறவின்றி நிறைவே அவர்கள் காணும்படியான ஆசீர்வாதத்தினை கட்டெழுப்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. அவருடைய உள்ளான மனநிலையில் இருக்கக்கூடிய எத்தனை விதமான கேள்விகள், இவைகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே இந்த வேத வசனமே அது பதிலாக இருக்கிறது. ஆண்டவரே, இதில் நடவுகள் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் இந்த வாழ்க்கையை பார்க்க என்றும் உண்டு. ஆண்டவரே, அதை நாங்கள் அறிந்து அதன்படியாக செல்லுகின்ற பொழுது ஒரு காலம் எங்களுக்கு குறைவு இல்லை. நிறைவே நாங்கள் காண முடியும். அந்த கிருபையை தொடர்ந்து அனைத்து மக்களுமாக பெற்றுடைய நாமத்தை மகிழ்ப்படுத்துகிறோம். அவருடைய உண்டான இளைஞர்கள் இருக்கக்கூடிய தேவைகள் ஆண்டவர் அவர்களை சந்திக்கப்படட்டும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார் நம்பிக்கை அவளுக்கு பார்க்க கடந்து வரட்டும். ஆண்டவருடைய இடத்திற்குள்ளாக எங்களை நாங்கள் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஞானாபரண பெட்டி என்கின்ற ஆண்டவர் இந்த புஸ்தகங்களும் ஆண்டவருடைய மூதாதையர்களால் உருவாக்கப்பட்ட ஒன்று. ஆண்டவரே, வரலாற்று நூல், வரலாற்றில் இவைகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. ஆண்டவரே, இவைகளை நாங்கள் அறிந்து கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் ஒரு வாய்ப்பை இந்த திருச்சபைக்கு ஏற்படுத்தி கொடுக்க முன்வந்த மக்களுக்காகவும், ஊழியர்களுக்காகவும், பேராளர்களுக்காகவும், நிர்வாகத்திற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதற்காக ஆண்டவர் உழைத்த பாடுபட்ட ஒவ்வொரு மனிதரையும் ஆசிரியர் ஆண்டவரே, இதை பார்ப்பதற்கு, இதை வாசிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்த ஒவ்வொருடைய பிரயாசங்களையும் நீர் ஆசிரியர் ஆண்டவரே, கர்த்தருடைய நடத்துவதற்குள்ளாக எங்களை மீண்டுமாக தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, அனைத்து நாட்களுக்கு பிறகு மீண்டுமாக இந்த இடத்துல ஆண்டவரை கடந்து வந்து ஆண்டவரை உங்களை ஆராதிக்கக்கூடிய கிருபையை ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ பேரம் எங்களோடும் ஆண்டு இருந்த எங்களை வழிநடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். அனைத்திலும் ஆண்டுடைய தெய்வீக கருத்தாமை தொடர்ந்து அனைத்து மக்களுக்கு முன்பாக இருந்து அவரை வழிநடத்திட வேண்டிக்கிறோம். தொடர்ந்து ஆசிரியர் கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபங்களும் பிதாவே, பரமண்டலத்தின் பிதாவே, சித்த பரமண்டலத்தை செய்வது போலவே செய்வதாக மனித உட்பதமாக எங்கள் சோலை ராஜ்யம் மகிமை இரண்டை